நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ்சி ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான 2024 ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிக் உங்களுக்கு வேகன்சிக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி இந்தியாவில் ரெக்கான் பண்ணி இருபாலம் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கே ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் இந்த போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ண டீட்டெயில் தான். நம்ம டீட்டெயிலை பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்குறாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீசஸ்க்கு வந்து உங்களுக்கு 150 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், சிவில் சர்வீசஸ்க்கு வந்து 1056 காலத்துக்கான வேலை வாய்ப்பும், டோட்டலாக வந்து உங்களுக்கு 1000+ காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குற முன்னாடி ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு மினிமம் வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குனுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசுங்க. 21 32 வயசு உள்ள இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/8/1992 தொடங்கி 1/8/2003 டேட் ஆஃப் பர்த் இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கலாம். சப்ஜெக்ட் ரீதியாக கொடுத்துருக்காங்க. வெட்டினரி சயின்ஸ், பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சுவாலஜி, பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்புனா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000+ தாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இந்த வேலை வாய்ப்பு பர் மந்த் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ்க்கு வந்து சிவில் சம்மந்தப்பட்டதும், ஃபாரஸ்ட் சர்வீஸருக்கு வந்து ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து முதல்ல நடக்குங்க. அதில் பாஸ் பண்ணவங்க வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மூலம் நடக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்குங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், புதுச்சேரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கப்படுறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் மெத்தடில் தான் அப்ளை பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/2/2024 பிப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/3/2024 மார்ச் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26/5/2024 மே மாதம் வந்து இந்த வேலை வாய்ப்புனா எக்ஸாமினேஷன் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்.